நான் போலீஸ் இல்லை, பொறுக்கி. இப்போ ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு போலீஸ் வந்து 4 இளைஞர்கள் அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பொண்ணு கொடுத்த புகாரின் பேரில் இந்த போலீஸ்காரர் வந்து அந்த 4 பேரையும் அடிக்கிறார். ஒருவேளை அந்த பொண்ணு கொடுத்த புகார் பொய்யா இருந்துச்சுன்னா? இந்த மாதிரி பொய் புகாரில் போலீஸ் வன்முறைகளால் இறந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நேஷ்னல் ஹியூமன் ரைட் கமிஷன் ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா கடந்த 2 ஆண்டுகளில் 2800 கஸ்டடியல் லாக்அப் டெத் நடந்திருக்கு. அதுக்கு உதாரணமாக சாத்தான்குளம் வழக்கை சொல்லலாம். இப்போ தான் சாத்தான்குளம் வழக்கில் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை கிடச்சிருக்கு. இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களுக்கு நீதிமன்றம் தண்டனை கொடுக்கும். போலீஸே சட்டத்தில் கையில் எடுக்கக்கூடாது. போலீஸ் என்ன பண்ணணும்னா எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும், விசாரணையை சீக்கிரமாக முடிக்கணும், சார்ஜ் ஷீட்டை சீக்கிரமாக போடணும், நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். இதெல்லாம் நீங்கள் ஒரே மாதத்தில் கூட பண்ணலாம். இந்த மாதிரி ரோட்டில் வச்சு தண்டனை நிறைவேற்றணும்னு அவசியமே கிடையாது. நீதிமன்றமே அதை நிறைவேற்றிட்டு போயிடும். இப்போ சமீபத்தில் தமிழக முதல்வர் வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படையை உருவாக்கியிருக்காரு. அது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனால் ஒரு பெண்ணின் பொய்யான புகாரில் ஒரு நிரபராதி கூட இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையால் பாதிச்சிடக்கூடாது. பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இதுக்கு வழிமுறைகள் கொடுத்துருக்கு. அதனால் காவல்துறை அந்த வழிமுறைகள்லாம் பின்பற்றி உரிய நீதிமன்றத்தில் அவங்களை ஆஜர்படுத்தி உரிய தண்டனையை கூடிய விரைவில் சீக்கிரமாக வாங்கி தரணும். மேலும் இது போல் சட்ட தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Your rights, our voice.